ஆண்டு வட்டி விகிதம் வந்து 16.2/3%. ஓகேவா? 6 வந்து குடுத்துட்டாங்க. அசல் வந்து குடுத்துட்டாங்க. இந்த அசல் வந்து என்ன ஆகுதான் 9 மாதம் கழிச்சு வந்து தனி வட்டி. வட்டி வந்து எவ்வளோ கிடைக்குன்னு வந்து கேட்குறாங்க. அப்படியே பிஎன்ஆர் பேங்க்கில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அசல் வந்து என்னது 68,000. எண்ணு வந்து 9 மாதம் இல்லையா? மாதத்தில் கொடுத்தா என்ன பண்ணணும், கீழே வந்து 12 வந்து சேர்த்துக்கணும். அதாவது இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 12ஆல் டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் டேஸில் கொடுத்துருந்தா, நாட்களில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கீழே இந்த 12க்கு பதில் 365 வந்து போடணும். ஓகே. அடுத்தது வந்து என்னது, இந்த 16/2/3 வந்து எப்படி அதெல்லாம் 16 × 3 48. 48 கூட 2 ஆட் பண்ணோம் இல்லையா? 50/3. 50/3 வந்து அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ வந்து அழிச்சிடலாம். அப்புறம் இது வந்து 4 டேபிள் வச்சா என்ன ஆகும், இங்கே 3 டைம் வரும். இங்கே வந்து 170 இருக்கும். அப்புறம் இந்த 3 9 வச்சா 3 டைம். அப்புறம் இந்த 3 வந்து அடிச்சிடலாம். அப்புறம் என்ன இருக்கும், 170 × 50ன்னு இருக்கும். நீங்கள் இது மட்டும் எடுத்துங்கன்னா 17 5 17 × 5 17 × 10 நான் வரும் 170 ஆச்சா? அப்போ 17 × 5னா 170 பாதி 85. ஓகேவா? அப்புறம் இந்த 2 ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான். அப்போனா 8500. அப்போ 8500 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.